வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். தமிழை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். தமிழகத்தில் 3 சங்கங்கள் இருந்தன. சங்க காலத்தில் தமிழ் இலக்கியங்கள் செழித்தோங்கின. மன்னர்கள் நல்லாட்சி நடத்தினர். மொத்தத்தில் தமிழக வரலாற்றில் சங்க காலத்தை பொற்காலம் என்று கூறலாம். 3 சங்கங்களும் எந்த ஆண்டு செயல்பட்டன என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. தலைச்சங்கம் 4440 ஆண்டுகளும், இடைச்சங்கம் 3700 ஆண்டுகளும், கடைச்சங்கம் 1850 ஆண்டுகளும், ஆக மொத்தம் 9990 ஆண்டுகள் என்று நக்கீரர் குறிப்பிடுகிறார். 9990 ஆண்டுகள் சங்கம் நிலவியது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கவில்லை. தமிழில் எழுதப்பட்ட பல நூல்கள் கடற்கோளினால் அழிந்துவிட்டன. தமிழருக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம். இது இலக்கண நூல். தொல்காப்பியம் கடைச்சங்க காலத்திற்கு உட்பட்டது என்று கருதப்படுகிறது. மகாவம்சம், தீபவம்சம், ராஜாவளி ஆகிய ஈழநாட்டு நூல்களில் 3 கடற்கோள்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை முறையே கிமு 2378, கிமு 504, கிமு 306 ஆகிய ஆண்டுகளில் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. கடைசியாக கிமு 306 நிகழ்ந்த கடற்கோளின் போதுதான் இடைச்சங்க தலைநகரமான கபாடபுரம் அழிந்தது. இதற்கு பின்னரே கடைச்சங்க தலைநகரான தற்போதைய மதுரை தோற்றுவிக்கப்பட்டது. எனவே தொல்காப்பியம் கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று கருதப்படுகிறது. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சங்ககால தமிழர்களின் வாழ்க்கை, அக்கால மன்னர்களின் போர் முறை, அரசியல் அமைப்பு ஆகியவற்றை தொல்காப்பியம் எடுத்து காட்டுகிறது. சேர, சோழ, பாண்டியர்களை பற்றிய விவரங்களையும் தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பே தமிழகத்தில் பல அரிய நூல்கள் இருந்ததை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். வடமொழி தமிழ் மொழியுடன் கலந்து உறவாடியதையும் அந்த கலப்பு பற்றின விதிமுறைகளையும் கூறுகிறார். பிற சங்க இலக்கியங்களுக்கு அடிப்படை நூலாகவும் நெறிமுறை வழிகாட்டியாகவும் தொல்காப்பியம் திகழ்கிறது. சங்க காலத்தில் பல சிறந்த நூல்கள் தோன்றின. இல்வாழ்க்கை, அரசியல், போர்முறை போன்றவற்றை கூறும் 18 நூல்களும், 8 தொகை, 10 பாட்டு, அறநெறி நூல்கள் 18ம், 11 கீழ்கணக்கு இக்காலத்தில் தோன்றின. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் உலகின் மிகச் சிறந்த நீதி நூலாக திகழ்கிறது. இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இக்காலத்தில் உருவானவைதான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.